நமஸ்காரம். வெல்கம் டு டெம்பிள் ஃபேக்ட்ஸ். நான் பெரிய நாயகி. நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அரகஜா பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத சொல்கிறேன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இப்போது அந்த அரகஜாவோட பெனிஃபிட்ஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அரகஜா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வாசனை திரவியங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் அரகஜா. அரகஜா ஆக்சுவலா எங்க வீட்டில் எங்க பாட்டி எல்லாருமே எனக்கு சொல்லி கொடுத்த முறையில நான் செஞ்சு நானே வச்சுட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்பாங்க என்ன கருப்பு போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுக்கறதுக்கு முடியல. ஸோ டைம் பீரியட்ல நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, என்னோட குங்குமம் நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி உங்க குங்குமம் மட்டும் நல்லா ரொம்ப டார்க்கா இருக்குது, மெரூன் கலர்ல இருக்குது அப்படின்னு. அரகஜா வச்சு அதுக்கப்புறம் நான் குங்குமம் வைப்பேன். அதுதான் என்னோட குங்குமத்தோட சீக்ரெட். நிறைய பேர் கேட்பாங்க எங்கேருந்து குங்குமம் வாங்குறீங்க. நான் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த கலர் வரதில்லைன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டைம்ல என்னோட இந்த டீட்டெயிலை வந்து நான் எல்லாருக்கும் வெளியில நான் சொல்றேன். அரகஜா வச்சுதான் நான் குங்குமம் வைப்பேன். ஸோ இந்த அரகஜா வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில வீட்டுக்குள்ள ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அதுக்கான அரகஜா கூட சேர்க்க வேண்டிய மூலிகையை சேர்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, சுக்ரன் வந்து அந்த இடத்துல உச்சம் பெறுவார். அப்ப அந்த இடத்துல உச்சம் பெறும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த கல்யாணம் ஆகாம நிறைய பேர் டிலே ஆயிட்டே இருக்கும் இல்லையா, அவங்க இந்த அரகஜா, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னு தனியா இருக்கு, அது கூட மூலிகை சேர்க்க வேண்டிய மூலிகை இருக்கு. அதை சேர்த்து யூஸ் பண்ணும்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து அந்த இடத்துல உச்சம் பெறும்போது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதாவது இப்ப யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த அரகஜா வந்து குழந்தைங்களுக்கோ, படிக்கிற குழந்தைங்களுக்கோ, இல்லை காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா சுக்ரன் அந்த இடத்துல உச்சமாகும் போது அவங்களுக்கு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் வேணும்ன்ற ஒரு ஆசை வரும். அந்த இடத்துல படிப்பு வந்து கொஞ்சம் மந்தமாகும். ஸோ அதனால இதை கிட்ஸுக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இப்போ தொழில், வியாபாரம் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நல்லா வரணும், அதாவது இன்னும் நல்லா எனக்கு டல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடி லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வேற ஒரு அரகஜா கூட இன்னொரு மற்ற சில மூலிகைகள் சேர்க்கும் போது அதோட பெனிஃபிட்ஸ் அதுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அரகஜாவை. இந்த மாதிரி நிறைய யூசேஜஸ் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து கேலிக்கட்ல இருக்காங்க, அதாவது கூட்டிக்கல் ஜெயச்சந்திரன், அவங்களோட ஒய்ஃப் தான் வந்துட்டு என்கிட்ட இந்த அரகஜா வேணும், ஏன்னா நான் யூஸ் பண்றதை அவங்க நிறைய டைம் பார்த்துருக்காங்க. ஸோ நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, எனக்கு அந்த அரகஜா வேணும் அப்படின்றத சொன்னாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த டீட்டெயில்ஸ் நான் அவங்க எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்றேன். ஸோ அவங்களுக்கு அதாவது நான் ரெடி பண்ணி நான் வீட்லயே செய்யறேன் இல்லையா, அந்த அரகஜா வந்து நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை வந்து வெளியில எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த விஷயம் இதுதான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்ல வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஹர். ஸோ இந்த அரகஜால வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா உற்சவத்துக்கெல்லாம் அந்த அரகஜாவை தான் பொட்டு வைப்பாங்க. பெண்கள் வந்து கருப்பு பொட்டு வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க மதுரை மீனாட்சியோட உற்சவத்தை போய் பாருங்க, எங்க அம்மாவை போய் பாருங்க, அவளுக்கு அந்த அரகஜா வந்து அவ்வளோ பெருசா வச்சிருப்பாங்க. அது எங்க அரகஜா வந்து அவ்வளோ பெருசா வச்சிருப்பாங்க. மீனாட்சிக்கு சொக்கருக்கும் அவ்வளோ சூப்பரா வச்சிருப்பாங்க. ஸோ எங்க அரகஜா வந்து அங்க என்ன சொல்றது, எங்க அம்மாக்கு எங்க அப்பா நெத்தியில அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ அதனால அரகஜாவோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது நிறைய. இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஏன் வருது, ஒருத்தரை பார்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அட்ராக்ட் ஆகும். இந்த அரகஜா யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் முன்னாடி நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நெகட்டிவாவே ஒரு எனர்ஜி இருக்குனாலுமே அதை நமக்கு பாசிட்டிவா மாத்தி கொடுக்கறது தான் இந்த அரகஜாவோட வேலை. ஸோ இந்த மாதிரி நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இருக்கு. நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொடுக்கறது தான் இந்த அரகஜா. இதுல வந்து என்ன சொல்றது, நிறைய பேருக்கு இதனால பலனடைஞ்சவங்க நிறைய பேரு, இதோட சூட்சமம் தெரிஞ்சு யூஸ் பண்ணவங்க இன்னைக்கும் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அதாவது இந்த அரகஜா வைக்கும் போது, யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்க முகத்துல உங்களை அறியாம உங்களுக்கு ஒரு தெய்வீக கலை வரும், ஒரு பிரைட்னஸ், ஒரு க்ளோ, இது எல்லாமே கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதான் அரகஜாவோட யூசேஜ், பெனிஃபிட்ஸு. நான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நான் சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா
இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். முக்கியமாக நான் கூட்டிக்கல் ஜெயச்சந்திரன் சாரோட ஒய்ஃப் ஸ்ரேயாவுக்கு வந்து நான் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த அரகஜா, நான் செஞ்ச அரகஜாவை நான் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறேன். அவங்களும் யூஸ் பண்ணி அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் இதை கொடுத்து அனுப்புகிறேன். நமஸ்காரம்.